Shalom to all of you. Okay, so we are going through the prayer of Yeshua. அவர் டேடியோடு மிக நெருக்கமாக பேசிய அந்த வார்த்தைகளில் எவ்வளவோ ஆழமான காரியங்கள் அவரை குறித்து, டேடியை குறித்து, அவர் தகப்பனை, இன்னும் விசுவாசித்தவர்களை குறித்து, டேடி உலகத்திலே இருந்து தெரிவு செய்து அவர் கையிலே ஒப்பு கொடுத்த மனுஷர்கள். இதிலே நாங்கள் பார்க்கிறது சீஷர்கள். ஒவ்வொன்றும் நான் சொல்வதை கவனி. உலகத்திலே இருந்து முன்னறிந்தவர்களை முன்குறித்து அழைத்து அவர்களை இயேசுவை கொண்டு வந்து யோவான் 6:44 படி மகனை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக அவருடைய ஆடுகளாக, அவர் குரல் கேட்டு பின்னுக்கு போகும் ஆளுகளாக, அவருடைய மகன் நல்ல மேய்ப்பன் ஏற்படுத்தினார் என்பது எல்லாம் இதிலே இருக்கிறது. உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும், எல்லாருக்கும் அல்ல, அவர் தெரிவு செய்து கொடுத்த யாவருக்கும், டேடி தெரிவு செய்து யேசுவுக்கு கொடுத்த யாவருக்கும். This is so important because உலகத்தார் கிறிஸ்டியன்ஸ் சொன்னோன்னு they think, oh well, எல்லாருக்கும் நித்திய ஜீவன், எல்லாரும் முதலாவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றே தெரியாது. இப்படியான ஒரு போதனையில் பிடிபட்டு பரலோகத்துக்கு போக இருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் அப்படியாக புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு தங்கள் செய்திகளிலே வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை ஆழமாக காரியங்கள் இப்படி இருக்குதா என்று பார்த்து அறியாது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர் உலகம் அதை நம்பி இருக்கிறார்கள். வேத வாக்கியங்களும் வித்தியாசமாய் கூறுகிறது. நீர் மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்க முடிட்டு. அது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது மிக முக்கியம், இயேசுவா வெளிப்படையாக சொல்லுகிறார், there is only one and true, only one Elohim. மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் அப்படியும் மொழிபெயர்க்கலாம். இங்க ஒன்றான அவ்வளவா நல்லமில்லை. மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யேசுவா மெசியாவையும் அறிவதே நித்திய வாழ்வு. கிறிஸ்தவனாக ஒரு சபையில அங்கத்துவம் அல்ல, கிறிஸ்தவ பேர் அல்ல, பரம்பரையாக ஒரு குடும்பத்திலே பிறந்ததல்ல. நவ் அதி உயர்ந்த தேவன் ஒரே தேவனை அறிவதும் அவர் அனுப்பிய யேசுவா மெசியாவை அவரை ரெண்டு பேர் அறிவதே நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு. மிக தெளிவாக இருக்கிறது. அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இவைகளை நைசியாவிலே கூட்டம் கூடின கிறிஸ்தவர்கள் 325 கிறிஸ்தவுக்கு பின் கன்சிடர் பண்ண இல்லை. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைக்கவில்லை.
அதை அஸ்திபாரமாக வைக்கவில்லை. So the மூன்றாவது வார்த்தை மிக முக்கியம். There is only two in the family of God and one is Elohim, the other one is son of Elohim. மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெசியாவும். யேசுவா மெசியா அவரோடு கூட எப்பொழுதும் இருந்தார். எப்பொழுதும் டடியோடு. And then நாலாவது வார்த்தையிலே பிடித்துக் கொள்ள வேண்டியது யேசுவா அது உயர்ந்த தேவன் அவருடைய டாடி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி அவர் என்ன சொல்கிறார்? உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் பிறந்த நோக்கத்தை எபேசியர் 2:10 படிக்கு விடாமல் கேட்டு கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து படிப்படியாக அவர் வெளிப்படுத்தும் அந்த வேலையை பிடித்துக் கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுதான் எங்கள் மேல் விழுந்த கடமை. யேசுவாவின் வார்த்தைகளின்படி அநேகம் பேர் இந்த நோக்கம் அறியாது நித்திரை அடைவார்கள். அநேகம் பேர் நெருக்கமான பாதையையும் இடுக்கமான வாசலையும் தெரிவு செய்யாது நித்திரை அடைவார்கள். அதாவது ராஜ்யத்துக்குள்ளே அவர்களுக்கு பிரவேசம் இல்லை. The scriptures are very clear. There is no confusion. ஒரு குழப்பமுமே இல்லை. Anybody திறந்த இருதயத்தோடு வாசித்தால் ரைட். இப்ப நாலாவது வார்த்தை பாருங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். மகிமை என்றா என்ன எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறேன். நீர் எனக்கு நியமித்த வேலையை செய்து முடித்தேன். அதுதான் டேடியை மகிமைப்படுத்தியது. I finished your work, what you gave me to do on earth. இது உன் இருதயத்தில் இப்ப வந்ததா? நீ சொல்லுவாய், எனக்கு தெரியாது எனக்கு கொடுத்த வேலை. எபேசியர் 2:10 என்ன கூறுகிறது? கொலைகாரனாகி இருந்த அதி உயர்ந்த தேவனையும் அவர் மகனையும் அறியாதிருந்த நிருபங்களை எழுதிய இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு இருந்த அந்த ஊழியத்தை அவர் வைத்திருந்ததை கொடுத்தார். அறியாமையினாலே அவருடைய சுவிசேஷர்களை துன்புறுத்தினான் என்பதை அதி உயர்ந்த தேவன் அறிந்திருந்தார். இயேசுவுக்கு உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே டேடியின் மகிமை இருந்தது. அது 5வது வார்த்தை. We are going through chapter 17 of John. இது தற்செயலாக யாருக்கும் கிடைக்க முடியாது. உங்களுக்கோ எனக்கோ நோ. இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் இந்த வெளிச்சம் 5 வருடங்களுக்கு முன், 10 வருடங்களுக்கு முன், 20 வருடங்களுக்கு முன், 40 வருடங்களுக்கு முன், when Yeshua called me to preach his word, I didn't know.
நீதிமானுடைய பாதை வெளிச்சம் பெருகி கொண்டு போகும். இல்லாவிட்டால் நீ போகிற பாதை பிழை. நீதிமானுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல அதிகம் அதிகம் அதிகமாகி பிரகாசித்துக் கொண்டே போம். அப்ப யாரும் உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என் வெளிச்சம் பெறுகிறதா? உண்மைத்தனம், அன்பு, வார்த்தையிலே, கீழ்ப்படிவிலே, கட்டளைகளில் செக் பண்ணலாம். Is my light increasing? Am I growing? நான் வளர்கிறேனா? செய். விதை மதித்து முதலில் ஸ்டார்ட் பாருங்க. மெதுவா வழி வந்தது. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம், அதன் பிறகு லீவ்ஸ் வருது. இப்படியாக ஒரு யேசுவின் வெளிச்சம் கிடைத்த இருளிலே இருந்து வெளியிலே வந்த ஒரு மனுஷனுக்கு அவன் வெளிச்சம் பெருகிக் கொண்டே போகும். யூ கேன் செக் தட். மன்னிப்பிலே, மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறதில்லை, யூ க்ரோ. ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். And now டாடி மகன் மூலமாய் சொல்ல, எஸ், எத்தனையோ காரியங்கள் நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் உம்மிடத்திலே இருந்து. நான் மன்னிக்கிறேன் டாடி. So you're growing. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினீர். உலகத்திலே இருக்கிற சில மனுஷர்களை தெரிந்தெடுத்து இயேசுவினிடத்தில் கொடுத்தார். முன்னறிந்தவர்களை முன்குறித்தும் இருக்கிறார், முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார். See that? Listen carefully. This is your life and my life. Days will run away. நாட்கள் கடந்து ஓடிவிடும். உன்னை சுற்றி இருக்கிறது எதுவோ, தாயோ தகப்பனோ சகோதரங்களோ, even governments, your friends, பிள்ளைகள், they're not going to stay forever. எல்லாமே தற்காலிகம். எப்படியாய் நாம் அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கை மூலம் ஆசீர்வாதமாக்க அழைக்கப்பட்டோம். அவன் தன் வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிப்பான். உலகத்தை அனுபவிப்பவர்கள் அனுபவியாதவர்கள் போல அந்த இலக்கை பிடித்துக் கொள்வதற்காக மனைவி உள்ளவர்கள் மனைவிகளை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லவில்லை. மனைவி இல்லாதவர்கள் போல, don't get caught in the family. Don't get caught. இவைகளை பார்க்கிறோம். இதிலே இத்தனை தடவை உலகம் 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 இயேசுவ பேசி இருக்கிறார். டேடியோடு பேசும் நேரம் how many times சின்ன பிள்ளைகள் you can count them and see. அந்த 17 அதிகாரத்திலே முதலாம் வார்த்தை தொடக்கம் கடைசி வார்த்தை வரை உலகம் உலகம் உலகம்.
இன்னமும் நாங்க அங்கால போக வேண்டி இருக்கு. பிசாசின் வல்லமைக்குள்ளாகி அறியாமையிலே தாங்கள் போகும் வழி என்னென்று தெரியாது இருளிலே இருந்து இருளிலே சாப்பிட்டு இருளிலே ஜீவிக்கும் ஒரு ஜனக்கூட்டம். பிசாசு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த கொடிய காலத்துக்கு அதிபதியாயிருக்கிறான். இந்த வாக்கியங்கள் நாங்கள் இதில் போடுவது இருதயத்திலே பாடமாக உங்களுக்கு வர யோகனான் 12:31, யோகனான் 14:30, யோகனான் 16:11. உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோ that no the name title name Christian is mentioned over here. உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் உலகத்திலே டடியின் பெயர் வெளிப்படுத்தினேன் என்று இங்கே எழுதப்படவில்லை. அவர் கொடுத்த மனுஷர்களுக்கு உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து அவரின் பெயர் வெளிப்படுத்தப்பட்டது. மகன் டடியின் பெயரை வெளிப்படுத்தினார் ஒழிய எவருக்குமே டடி யார் என்று தெரியாது. மத்தியாவு 11:27. மகன் டடியை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மட்டும் டடியை அறிவார்கள். அவர்கள் மட்டும் அதி உயர்ந்த தேவனை அறிவார்கள். ஞாபகம் இருக்கட்டும் 17:3. டடியையும் மகனையும் அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை. You can be baptized and sing in a church for 50 years. That doesn't mean that you know the Father and the Son. No. 14 வருஷங்கள் வேத வாக்கியங்களை கமலியலுக்கு கீழே ஒரு பண்டிதர் படித்த பவுலுக்கு அதி உயர்ந்த தேவன் டடியையும் தெரியவில்லை, அவர் மகன் யேசுவாவையும் தெரியவில்லை. அவரை எதிர்த்த யூதர்களுக்கு தெரியவில்லை. They were studying the scriptures. அவர்கள் ஜனங்களை வழிநடத்தினார்கள். அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அதி உயர்ந்த தேவனின் மகன் யேசுவாவை கொல்ல வகை தேடினார்கள். இவைகளை தியானிக்க வேண்டும். எப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்துக்குள்ளே இயேசுவா அனுப்பப்பட்டார். என்னப்பா இது, அங்க இருக்கிற போதகர்கள் மேய்ப்பர்களோடு இப்படி கதைக்கிறதா? அவங்க கொல்ல பார்க்கிறாங்களே இயேசுவாவை. அவங்களுக்கு அவர்கள் தகப்பன் பேய் என்று தெரியவில்லையே. இதே விதமாக இன்றைக்கு உலகத்திலே பல கூட்டங்களிலே வார்த்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள், ஜனங்களை வழிநடத்துகிறேன் என்று சொன்ன பிஷப்போ அல்லது போதகரோ அல்லது எவரோ அல்லது ப்ராஃபட் என்று சொன்னவர், he may not know that his father is the devil. He may not know.
தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் நாடுகள் என்று யாரை சொல்லுகிறார்? இயேசுவா. டாடி உலகத்தில் இருந்து எடுத்து அவர் கையில் கொடுத்த ஆடுகள். So these things are going so deep. ஒரு தடவை இதை சும்மா வாய்ச்சி போட்டு இந்த 14ஆம் அதிகாரத்தையோ எந்த அதிகாரத்தையோ அறிய முடியாது. அந்த கடலை கோரல் ஃபிஷ் அண்டு கற்கள் ஆழமான இடங்களில் கற்கள் நடுவே இருக்கிற நிறம் உள்ள மீன்கள், அவைகளை கரையிலே பார்க்க முடியாது. Why the Gentiles? கரையிலே கடற்கரையிலே நின்றுவைகளை பார்க்க முடியாது. ஏன் இதை சொன்னேன்? The same way கடமைக்காக கொஞ்ச நேரம் நீ வாய்ச்சி போட்டு ஓடிட்டு 10 அதிகாரம் வாய்ச்சி 2 அங்கே இருக்கிற மீன்களை பிடிக்க முடியாது, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You have to spend time, you have to dive into it. I said dive. சுழியோட வேணும் கீழே. நான் இவைகளையும் தெரியும்படிக்கு வேலை சொல்லுகிறதே, எப்படி நீ உணர்வு அடைந்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்று ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போற அலுவல்களை நீ பார்க்கிறதுக்கு. இயேசுவா சொன்னார், அநேகம் பேர் போக மாட்டார்கள், அநேகம் பேர் அழிவின் பாதைக்கு ஊடாக போவார்கள். உலகத்தை குறித்து அவர் பேசவில்லை. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு, காணாமல் போன ஆடுகளுக்கு அனுப்பப்பட்ட அவர் மத்தியாகு 7:13-14 இப்படி சொன்னார், many will choose the path of distraction. கேட்டுக்கு போகிற பாதை என்று சொன்ன பிழையான மொழிபெயர்ப்பு, அது 7 முகத்தின் மொழிபெயர்ப்பு. அழிவின் பாதை, ending up in the second death. இரண்டாவது மரணத்தை சந்திக்கிறவர்கள். ஏன் இவர்கள் எவ்வளவு காது இருந்தும் கேட்கவில்லை, கண்ணிருந்தும் காணவில்லை. சரியாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி, so God said, Isaiah, கண்களை மூடிவிடு, காதுகளை செவிடாக்கி விடு. அவங்க கேட்டான், இதுவரைக்கும் ஆண்டவரே தெருக்களிலே ஜனக்கூட்டம் இல்லாதபடியும் எல்லாம் கலைந்து போய் பட்டணங்கள் எல்லாம் அது வரைக்கும் எல்லாம் சீர்கேடா போகும் வரை. Close of the eyes, கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய் இந்த வாழ்க்கையிலே பிடிபட்டு தெரிகிறார்கள். Same thing now. வெளிச்சம் பெறாத கிறிஸ்தவர்கள் யூதர்களை எடுத்து பிடிப்பதில்லை. இந்த புத்தகமும் உன்னுடையதல்ல. இந்த புத்தகம் doesn't belong to the Americans, the Canadians or the British. They belong to the Jews. I like when Yeshua said to the woman at the well, at the Canadian, hey, salvation is from the Jews. விடுதலை யூதர்கள் மூலமாகத்தான் வருகிறது. இவை யாவும் இங்கே இருக்க வேண்டும், இவை யாவும் நெருப்பு போல இருக்க வேண்டும் உன் இருதயத்திலே.
உன் வெளிச்சம் பெரிதாகிறதுக்கு. நெருப்பு கொள்ளி கட்ட போட்டு சரி வராது. சிலர் பாபிக்கு எல்லாம் செய்கிறீர்கள். வெரி குட். இயேசுவும் பாபிக்கு செய்தார். அவர்கள் கடலில் இருக்கும் பொழுது அவர் மீனை அந்த நெருப்பில் சுட்டுக் கொண்டிருந்தார். அது கொள்ளி நெருப்பு சரி வராது. துறமான நெருப்பு சொல்லுவார்கள். இந்த சிரட்ட கறி அந்த கடையில் வைப்பார்கள். அதுல நெருப்பு ஒரு வித்தியாசம். ஒரு கொள்ளி கட்டை சிலர் இருதயத்தின் நெருப்பு பொச்சு மண்ட மாதிரி போயுது. So God has spent time to get this pearls from the word. எங்களை பல நல்ல காரியங்களிலே ஆக்கியூபை பண்ண, அதில் ஈடுபட்டு இருக்க வகை தேடுவான். கெட்ட காரியங்களில் அல்ல, நல்ல காரியங்களில். அநேகம் விதைக்கிறவன் தான் அநேகம் அறுப்பான். தோட்டத்தை பண்படுத்துகிறவன் நல்ல அறுவடையை அறுப்பான். சும்மா கொண்டு விதையை எறியலாது. அவர் சிருஷ்டித்த பழங்களின் மரங்களின் பழங்களுக்குள்ளே இருக்கிற விதைகள் சரியான நிலத்திலே போட்டு பாதுகாக்கப்பட்டதும் அவை முளைத்து கதிர் வந்து தானியம் வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் அழியாத விதையாகிய அவரது வார்த்தை இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்பட்டு அது கனி கொடுக்காத? Just imagine. So, உலகத்திலே இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவினிடத்தில் கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் அல்லது மனுஷிகளுக்கு மட்டும்தான் இயேசுவா தம்முடைய டேடியை வெளிப்படுத்துவார். இயேசுவா அதி உயர்ந்த தேவன் டேடியை வெளிப்படுத்த வந்தார். மத்தேயு 11:27 அவர் அண்டை சேர்க்க வந்தார். யோகனான் 14:6 He came, Yeshua, to reveal the Father and to take us to the Father. Two things. Oh yes, Yeshua is the means to get to the Father. That is why he never said, I am the end. No, he said, I am the way. நானே வழி. வழி எதற்கு? அதி உயர்ந்த தேவனிடத்திற்கு. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. வாழ்க்கை இந்த உலகத்தின் இயற்கையான வாழ்க்கை சுத்த வஞ்சிப்பு. பேயினாலே உருவாக்கப்பட்டது. கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இந்த வாழ்க்கையின் பெருமை டடியினால் உண்டாகவில்லை, பிசாசினால் உண்டாகியது, உலகத்தினால். இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள், இந்த வாழ்க்கையிலே அன்பு கூறுகிறவர்கள்
இந்த வாழ்க்கையிலே பிடிபட்டவர்கள் அவர்களுக்குள்ளே டடியின் அன்பு இல்லை. இவர்கள் சொல்லலாது I love God the Father. No. அவர் மட்டில் இவர்களுக்கு அன்பு இருக்காது. 1 யோவான் 2:15-16 மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. Alright, now some of the important points I'm bringing out for you to remember. அதிஉயர்ந்த தேவன் உலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் கையிலே தடியின் உடையவர்களாய் இருந்தார்கள். தடியின் வார்த்தைகளை கைக்கொண்டார்கள். They were obeying the words of the Father. அவர்கள் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். கைக்கொண்டிருக்கிறார்கள், கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். எல்லாம் சேம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாமே உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வார்த்தைகளை கொண்டு வந்தார். அந்த வார்த்தைகள், வழிகள், ஆலோசனைகள், கட்டளைகள், உண்மை, அவை யாவும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதுதான் வழி. வார்த்தை, உண்மை, ஆலோசனை, நியமங்கள், கற்பனை, கட்டளைகள், ஆலோசனைகள் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதைத்தான் 119வது பாடலே நாங்கள் கற்றறிந்து கொண்டோம். அவர்கள் அந்த வார்த்தைகளை, கட்டளைகளை, வழிகளை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதென்றால் கீழ்ப்படிந்து, நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். உலகத்துக்காக நான் ஜபிக்கவில்லை. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். How many times he is saying that? கிறிஸ்தவர்கள் எனப்படுகிற உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதி உயர்ந்த தேவனாலே யேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டார்களா? 100க்கு 100% பொய். அதி உயர்ந்த தேவன் உலகத்தில் இருந்து சிலரை தெரிவு செய்து இயேசுவின் மகனை கையில கொடுத்தார். அப்ப நீ உன்னுடைய கேள்வி என்ன? அப்ப நான் தெரிவு செய்யப்பட்டு டடியால் இயேசுவின் கையிலே கொடுக்கப்பட்டேனா என்று நீ அறிய விரும்புகிறாய். அறியலாம். இதோ 8வது வார்த்தை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவின் கட்டளைகள், ஆலோசனைகள், வழிகள், உண்மை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாய? அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் நான் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். If
you obeying the commandments of God. தேவனுடைய கட்டளைகளை, புத்திமதிகளை, வழிகளை, இயேசுவா கொண்டு வந்த ஆலோசனைகளை, புத்திமதிகளை கடைபிடித்தால், கீழ்ப்படிந்தால் நீ கொடுக்கப்பட்டிருக்கிறாய் தேவனாலே அவர் கரத்திலே. விளங்கிட்டதா? நீ உண்மையிலே நடந்தால், உன் வெளிச்சம் பெருகிக் கொண்டிருந்தால், டடி உன்னை இயேசுவின் கரத்திலே கொடுத்திருக்கிறார். விளங்கிட்டா? வெரி சிம்பிள். அதை விட்டுட்டு பேய் கூலியும் செய்து வீடு வீடா தெரிஞ்சு நீங்க சும்மா இருக்கிறீங்க, எங்கட வாங்க எங்களோட கூட்டத்துக்கு இல்லை, நீ காசு காக்களை போய் எடுக்கிறாய். அதுவே இந்த தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. இவர்களைத்தான் நான் உங்களை அறியேன் என்று கடைசி நாளிலே சொல்லுவார். Get away. I never knew you. அக்கிரமக்காரர்கள், கட்டளைகள் இல்லாமல் ஜீவித்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இவர்களை எடுத்து கொடுத்தாரா டாடி இயேசுவின் கையிலே? சோ இப்பொழுது அறியலாம், பிள்ளைகளுக்கோ தாய்மார்களுக்கோ தாப்பன்மார்களுக்கோ, ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறேன், 50 வருஷமா இருக்கிறேன், வேதம் படிக்கிறேன், இது ஒன்றுமாகாது. அவரின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளுக்கு அதி உயர்ந்த தவன் இயேசுவாவை அனுப்பி வைத்தார் என்று நிச்சயமாய் விசுவாசிக்கிறாயா? Are you keeping the commandments? நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிப சகோதரன் கேட்டான். இயேசுவா என்ன சொன்னார்? Keep the commandments. கட்டளைகளை வைத்துக் கொள். இப்படி வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காகவே இயேசுவா பரிந்து பேசுகிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். How many times he is saying this? அவருடைய ஆடுகள் அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? கேள். அதி உயர்ந்த தேவன் உலகத்திலே அறியாமையிலே பேயின் மயக்கத்திலே பின்னப்பட்டு கிடந்த சில மனுஷர்களை தெரிந்தெடுத்து பிடிச்சு கொண்டு வந்து இயேசுவின் கையிலே கொடுத்தார். அவர்களுக்காகவே நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் பிதாவே. அவர்கள் உம்முடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள் பிதாவே. Where is Christianity? கிறிஸ்தவம் அங்கே, கிறிஸ்தவர்கள் அங்கே. இங்கே இருக்குது உண்மை. இப்படிப்பட்ட மனுஷர்கள், அவரால் கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். செய்கிறாயா? நீ உண்மையாய் இருந்தா தான் அவருடைய குரல் கேட்கும். உண்மையுள்ளவன் அவனோ, அவன் எனக்கு செவி கொடுக்கிறான், எனக்கு கீழ்ப்படுகிறான். உண்மை உள்ளவர்கள் இவர்கள்
உடையவர்கள். 9வது வார்த்தை, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். டாடி, நான் இனி உலகத்தில் இருக்க மாட்டேன். அவருக்கும் டாடிக்கும் இடையிலே இதுவரைக்கும் இந்த 11வது வசனம் வரைக்கும் வார்த்தை வரைக்கும் தூய ஆவியுண்டோ பரிசுத்த ஆவியுண்டோ ஒன்றும் கூறப்படவில்லை. ஏன்? அப்படி ஒரு தனிப்பட்ட அழியல் இல்லை. இந்த வெள்ளக்காரன் சொன்னான், அமெரிக்கா பெரிய ஊழியக்காரர், எல்லாரிலும் பெரிய போதகர் யேசுவ மேஷாயா. He is a top teacher. நான் உலகத்தில் இருக்க மாட்டேன். பேய் அரசாண்டு கொண்டு இருக்கிற இந்த பூமியிலே இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். யார்? நடியினாலே தெரிவு செய்து கொடுக்கப்பட்டவர்கள், வார்த்தையை கை கொண்டவர்கள். They are here. Daddy, I am coming to you. இவர்கள் இங்கே. நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார், அவரே பரிசுத்தாவே. God is holy, God is spirit. He is the Holy Spirit. அவரது சுவாபமும் தன்மையும், சுவாபம் பரிசுத்தம், அவரது தன்மை ஆவி. கிறிஸ்டியானிட்டி டடியின் இரக்கம் பெற்றவர்களுடைய இந்த சீர்திருத்த நாட்களிலே, this is the time of restoration. The times of restoration started just after the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட 50ஆம் நாளிலே இருந்து இந்த சீர்திருத்தத்தின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருஷங்களாக முதலாவது சீர்திருத்தம் எங்க நடந்திருக்க வேணும்? செய்தியில். The message is wrong. The good news, the message is the kingdom. That has not been restored still. குறிப்பாய் 1-2 ஊழியக்காரரை அதிகம் இந்த தேவன் அனுப்பினார், கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு படிப்பிச்சார். யாருன்னெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் அதை கேட்கிறவர்கள் போல கேட்டார்கள், அதை பின்பற்றவில்லை. அவர் இருக்கும் ஊழியத்துக்கு போனார்கள், fly பண்ணி. They took a flight and went there. And they listened. The kingdom is the principal thing. இந்த அனுப்பப்பட்ட மனுஷன் அவர் நித்திரை அடைந்தார். அவரோட நேரம் கூட்டத்தில் நான் போயிருந்த நேரம் ஒரு மனுஷனுக்கு அவர் கரங்களை வைக்க முதல்ல அவர் கத்தினார், preach the kingdom. அந்த மனுஷன் முடிந்து போனான். I heard it. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உமது பேரினால் காத்துக்கொள்ளும். தேவனாலே கொடுக்கப்பட்டவர்
மனுஷர்கள் யேசுவாவின் கையிலே. அவர்கள்தான் அவருடைய ஆடுகள். அவர்களின் பாதுகாப்பு யாராலே வருகிறது? அதி உயர்ந்த தேவனால், உம்முடைய பெயரால், உம்முடைய அதிகாரத்திலே அவர்களை காத்துக்கொள்ளும். So, பிள்ளைகள், you are protected by the Father. We have to change our theology. என்ன சொல்றார்? நீர் அவர்களை, அவர் கொடுத்தவர்களை உம்முடைய பெயரால், உம்முடைய அதிகாரத்தினால் காத்துக்கொள்ளும். நான் அவர்களோட கூட இருக்க, உலகத்திலே இருக்கையில் அவர்களை உம்முடைய பெயரிலே காத்துக்கொண்டேன். யெகோவா இருக்கிறவராக இருந்தேன், இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருப்பேன். Yehovah. Or that some of the Jews say Yahweh. நான் அவர்களோட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய பெயரிலே காத்துக்கொண்டேன். ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? பேய் 24 மணி நேரம் ஓடி திரிகிறானே, ஆற விழுங்கலாம் என்று. அவன் தானே அதிபதி. யோகனான் 12:31, 14:30, 16:11. உலகத்தின் அதிபதி யார்? அவன் அதிபதியாக்கினது ஆதாம். உடன்படிக்கையை மீறியபடியால் நீர் எனக்கு கொடுத்தவர்களை உமது பெயரிலே காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கட்டு போகவில்லை. My goodness, இந்த வார்த்தைகளை இயேசுவா கவனமாக்கள் டாடியோடு பேசும் நேரத்திலே ஜூடஸ் was alive. யூதாஸ் இஸ்காரியோட் அவன் உயிரோடு இருந்தான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த ராணுவம் வந்து யூதாஸோடு வந்து அவன் முத்தப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடிச்சு கொண்டு போனது. He talking about Judas. அவன் மட்டும்தான் வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு அவன் அழிஞ்சு போனான். அழியும் முதலே சொல்லுகிறார். இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி, என் சந்தோஷத்தை பிசாசு கொடுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. அவன் தேவனுடைய காரியங்களை கொப்பியடிக்கிறவன். பொய்யான சமாதானம், பொய்யான சந்தோஷம். தேவன் தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பலர் நினைப்பார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொன்னேன்.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். Yeshua brought words. வார்த்தையை கொண்டு வந்தார். இது இரண்டாவது தடவை கூறப்படுது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசுவா உலகத்தான் அல்லாதது போல டேடி தெரிவு செய்து உலகத்தில் இருந்து இயேசுவாவுக்கு கொடுத்த மனுஷர்கள் உலகத்தார் அல்ல. அவர் தெரிவு செய்து இங்காலை கொடுத்தார். அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்திலே இருக்கிறார்கள், உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். ஆகையால் உலகம் பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஜனங்கள் அவர்களை பாய்த்தது. யூதர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர் எத்தனையோ பேர் இயேசுவின் சீஷர்களை பகைத்தார்கள். லைக் சின்னப்பர், சால், வேத வாக்கியங்களை அறிந்திருந்த சால், he hated. ஏன்? அவன் உலகத்திலே இருந்தான், உலகத்தானாயிருந்தான். அவர்கள் உலகத்தாராய் இல்லாதபடியால் உலகம் அவர்களை பகைத்தது. பீயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிற கத்தோலிக்கனோ, மெத்தடிஸ்டோ, ஆங்கிலிக்கனோ, கிறிஸ்தவனோ, எவனோ, யாரோ எவனோ, சின்னப்பர் மாதிரி தான் ஒரு வேதக்காரன் என்று சொல்லிக்கொண்டு பவுல் இயேசுவை சந்திக்கும் முதல்ல அப்படியானவர்கள் உண்மையான வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற டடியாக கொடுக்கப்பட்ட மனுஷர்களை பகைத்தே தீருவார்கள். காரணமின்றி பகைப்பார்கள், குழி வெட்டுவார்கள், யூதாஸாக மாறுவார்கள். ஏன்? டேடி உன்னை உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து மாற்றினார். நீ ஆசாரியனும் நீ ராஜாவுமாக. 1 பேதுரு 2:9 உன்னை இயேசுவின் கரத்திலே கொடுத்தார். நீ அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கை கொண்டிருக்கிறார்கள். டேடி, நான் இப்பொழுது உம்முடைய வருகிறேன், உமது பேரிலே அவர்களை காத்துக்கொள்ளும். நான் இங்கே இருந்த நாட்களிலே உம்முடைய பேரிலே அவர்களை காத்துக்கொண்டேன். அவர்கள் உலகத்தார் அல்லாதது படியினால் உலகம் பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடைக்கும் சமுதாயம், ஜனக்கூட்டம், கிறிஸ்டியனோ, எவனோ, கத்தோலிக்கனோ, மெத்தடிஸ்டோ, போதகரோ, பாதகரோ, கடவுள் ஊழியக்காரனோ எவனாக இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை பயக்கிறவர்கள் பேய்க்குள்ளாய் இருக்கிறார்கள். இது தெளிவாய் இருக்கிறது. உலகம் அவர்களை பயத்தது. பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறவர்கள் அவர்களை பயத்தது. அவர்கள் சீஷர்கள். So if you're being and you're following Yeshua, people are so angry with you, jealous at you. வேறு சபைகளாய் இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். பற்களை கடிக்கிறார்கள், மூத்த வெட்டி கொண்டு போகிறார்கள். அவர்கள் டேடியை அறியவில்லை, மகனை அறியவில்லை. அவர்கள் உலகத்தார். ஆகையினாலே இயேசுவின் ஆடுகளை உலகம் பகைக்கும். ஆச்சரியப்படாதே.
அவர்கள் பைபிளோட தெரியலாம், வெள்ளை உடுத்தலாம், வித்தியாசமான ஆடைகள் போடலாம். How clear it is. Yeshua tells why the world will hate my sheep. அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் நரியினால் அவருடைய ஆடுகள் ஏன் உலகம் பயக்கிறது? உலகம் பேய்க்குள்ளாய் இருக்கிறது. நீ அவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலே நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். Protect them from the evil. அவர்களை உலகத்திலே இருந்து வெளியே எடுத்து விடும் என்று நான் கேட்கவில்லை. இங்கே வேலை இருக்கு, நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டி இருக்கு. பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு ஜனங்களின் கட்டுகள் அவுக்கப்பட வேண்டி இருக்கு. You're not just going and telling people Christianity. மதம் மாற்றுகிறவர்களை அவர்களுக்கு I don't know what to say. யாரையும் மாற்ற முடியாது. இதை அறியாமல் தான் சும்மா தூக்கி கொண்டு போ, துண்டு பிரசத்தை தூக்கி கொண்டு போறவர்கள். இவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை. நீர் அவர்களை தீமையிலே என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். போகும் இடமெல்லாம் தீமை இருக்குது, தெருவிலே தீமை இருக்கிறது, வேலை செய்யும் இடத்திலே தீமை இருக்கிறது, வீடுகளிலே தீமை இருக்கிறது. பிசாசு பொறிகள், தந்திரங்கள், மிக குறிப்பாக அவரால் தெரிவு செய்யப்பட்ட யேசுவாவுக்கு ஆடுகளாக கொடுக்கப்பட்டவர்களை பக்க வழியா திருப்ப, பொறி வைக்க, அதிலே காத்துக்கொள்ளும். திருப்பி சொல்லுகிறார் பாருங்க 16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்றைய பொதுவான கிறிஸ்தவர்களை பார்த்தா எங்கே இருக்கிறார்கள்? உலகத்தில் இப்படிப்பட்டு இருக்கிறார்களா? இல்லையா? ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்கள்? அவர்கள் இன்னுமாக உலகத்தை விட்டு வெளியே தெரிவு செய்யப்பட்டு யேசுவின் கையிலே கொடுக்கப்படவில்லை. இருளை இருந்து வெளியே அழைக்கப்படவில்லை. பேய் சும்மா வஞ்சிப்பாக சர்ச் என்ற பெயரை கொடுத்திருக்கிறான். சர்ச் என்ற இங்கிலீஷ் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறது எக்லேசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள். வஞ்சிப்பாக குருட்டாட்டத்திலே ஆளுகை செய்யும் பிசாசின் ஒரு வாழ்க்கை போக்கில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். சபை என்ற தமிழ் சொல்லுக்கும் சர்ச் என்கிற இங்கிலீஷ் சொல்லுக்கும் அர்த்தமில்லை. பிள்ளைகள், many times I'm telling you this, keep it in your heart. So நீ நானும் என்ன செய்ய, நான் வெளியே அழைக்கப்பட்டேனா, டடி என்னை தூக்கி கொடுத்தாரு யேசுவின் கரத்திலே. அடே, அப்படிப்பட்டவர்கள்
யெகோவா கொண்டு வந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று இந்த ஜெபத்திலே அவர் சொன்னாரே, நான் கீழ்ப்படுகிறேனா? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? நீ அறியாமையிலே இருக்க வேண்டியதில்லை. காலம் நேர காலம் முடிந்து போம். Come on, come to your senses. அறுவடை மீது வேலையாக்க சொற்பமாயிருக்கு. வேலையாக்கணும்னு சொல்றோம். I like Dara Prince who's slept in the Lord. He says many servants are there. வேலையாட்க கணக்கே இருக்கு. விட்டுவிடு என்று சொல்லும் வேலையாட்களுக்கு சொற்பம். பேய்களிலே இருந்து குடும்பங்களை தனிப்பட்டவர்களை விடுதலையாக்கணும் சொற்ப பேர். அந்த ஆட்டை விடுதலையாக்க பெரிய ஒரு கூட்டம் வந்ததா, நிறைய படியங்கள் அங்காலே விளையாடி கொண்டிருந்தவங்கள் கொஞ்சம் பேர் தானே வந்தார்கள். இப்படியாய் கட்டுண்டு கிறிஸ்தவ சபை மண்டபங்களுக்குள்ளாய் வீடுகளுக்குள்ளாய் கிடக்கும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்ட ஜனங்கள் தான் எத்தனை ஏராளம் ஏராளம் ஏராளம். அதான் 12 பேரை தெரிவு செய்து போட்டு கட்டுண்டவர்களை விடுதலையாக்க இன்னும் ஆக்கள் காணாதண்டு. லிசன், 70 பேர் எல்லாம 82. அந்த 70 பேர்ல எத்தனை பேர் கண்டினியூ பண்ணாங்க? யேசுவாவு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தெரியாது. அவர் வருகையில தான் தெரியும். எத்தனை பேர் இடையில விட்டுப்பட்டு போனாங்க, எத்தனை பேர் இரத்த சாட்சியாகி மறித்தாங்க 70ல, எத்தனை பேர் தொடர்ந்து விடுதலை கொடுத்தார்கள். We know nothing. They had the opportunity to be chosen by Yeshua. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. திருப்பி 17 உம்முடைய உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய உண்மை வார்த்தையே உண்மை. பரிசுத்தமாக்கும், பிரித்துவிடும். Separate them. இந்த வார்த்தையை தியானித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த உலகத்தின் சகல விதமான தூசிகள், பொறிகள், இவைகளிலே இருந்து நீ விலக்கப்படுவாய். இந்த வார்த்தை உன்னை பிரித்தெடுக்கும். இந்த வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும். உலகத்தாரை போல பேசுறதையோ அவங்களை போல ஜீவிக்கிறதையோ உன்ற பிள்ளைகளை நீ திருத்தி அவங்க செய்கிற கொண்டாட்டம் சடங்கு உம்முடைய வார்த்தையினால் அவர்களை பிரித்தடும், சுத்திகரியும். உம்முடைய வார்த்தையே உண்மை. 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். How many times the word is coming? உலகம் 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 உலகம். ஏன் அவர் உலகத்திலே அனுப்புகிறார்? அங்கே நடியினால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள் லைக் சின்னப்பர், சவுல் இருப்பார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக காத்து, and they will catch it.
நித்திய ஜீவனுக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறது 13ஆம் அதிகாரத்தில். Those who were set aside for the kingdom life, they believed. அவர்கள் விசுவாசித்தார்கள். நாங்க யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. லிதியாவை பார்த்தாய, பால் வார்த்தை கொடுக்க எஜமான் அவர் மனதை திறந்து விட்டார். She took him into her house. நான் தகுதி உள்ளவளாக இருந்தால் வீட்டுக்கு வந்து போங்க, அப்படி have the fellowship meal, சாப்பாடு, light dawned in her. நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பிரித்தெடுக்கிறேன். அவர்களுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மாதிரியை காண்பிக்கிறார். அவருக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட இது தேவையில்லை. அவர் வார்த்தையினாலே பரிசுத்தமாக தேவையில்லை. அவர்களுக்காக நான் அதை செய்கிறேன். I wish I heard these words 30 years back, 35 years back. Knew nothing. நீ கேட்கிறது 35 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன செய்ய போறாய்? இந்த வெளிச்சத்தை வைத்து கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கையை வைத்து what are you going to do? இன்னும் தொட்டாச்சு நீங்க மாறி இருக்க போறாய? சுயநலம், சுய வாழ்க்கை, நீ உன் தகப்பன் குடும்பம் பிள்ளைகள். நீர் என்னை உலகத்திலே அனுப்பியது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவைகளுக்காக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் மூலமாக நற்செய்தி ராஜ்யம் கோரப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக வருடங்கள் கடந்து போக அந்த உண்மையை பிடித்து கொண்ட வரப்போகிறவர்கள், டாடி தெரிந்தெடுத்து கொடுக்கிறவர்கள், அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்கு அல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறேன். உம்மிடத்திலே கேட்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். டாடி, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னை அனுப்பினதை உலகத்தார் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் டாடி அண்ட் சன், மகன், மூன்றாம் ஆளில்லை, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன் என்று ஞாபகமா? ஏசாயா 42 நான் யெகோவா, இதுவே என் பெயர், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இங்க என்னவாம்? நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன்? அந்த மனுஷர்கள், சுவிசர்கள் டடியினால் கொடுக்கப்பட்டார்கள். அவருடைய ஆடுகள். He sharing the glory of the Father. டடியின் மகிமையை, அவருக்கு கொடுத்த மகிமை தம்முடைய ஆடுகளோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், ஒருமைப்பாட்டில் என்ன நீர் அனுப்பினதையும் நீர் என்னின் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும், the love that Daddy had for Yeshua, தமது மகன் யேசுவாவில் அதி உயர்ந்த தேவன் வைத்த அதே அன்பு அவர் தெரிவு செய்து கொடுத்த மனுஷர்களுக்குள்ளாயும் இருக்கத்தக்கதாக. That's what Yeshua is praying. The same love. யேசுவாவை ஒரு வகையிலே நேசித்து அவருடைய ஆடுகளை இன்னும் ஒரு வகையிலே நேசிக்க தேவன் அப்படி பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்ஃபேக்ட் கொடுக்கப்பட்ட மனுஷர்களாக தானே அவர்களுக்காக அவரை சிலுவை கொடூர மரணத்துக்கு அனுப்பினார். உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய குடும்பம், டாடி, மகன் யேசுவா, அவர் கொடுத்த ஆடுகள், அவர் இரத்தத்தின் மூலம் பெற்றெடுத்த அவருடைய சகோதரங்கள். He wanted a family. தம் மகனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு அவர்களின் அதிபதியை யேசுவாவை உபத்திரவங்களுக்கூடாக பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமாக இருந்தது. டாடி, உலகம் தோன்றுவதற்கு முன் நீரலின் அன்பாய் இருந்தபடியால் நைசியாக்களுக்கு இது தெரியவில்லை. நைசியாக்கள் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணார்கள். சரி, யேசுவா என்ன இடையில பிறந்தவரா? எப்ப யேசுவாவை சிருஷ்டித்திருப்பார்? யேசுவா உண்டாக்கப்பட்டவரா? மெசாயா இடையில வந்தவரா? முன்கூட்டியே இருந்தவரா? இதுதான் எழும்பின பிரச்சனை.
பேயின் குழப்பம் நைசியாவிலே இல்லாத ஒரு 3ஆம் ஆள்லையும் வந்து தங்கினார்கள். உலகம் தோன்றுவதற்கு முன் நீரில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு கொடுத்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் மறுபடியும். This is something God is trying to tell us something, right? Hey, புழுகாது, நடிதான் உன்னை தூக்கி அவருடைய கையில கொடுத்தது. நீ பேய்க்குள்ளாய் இருந்தடி, நீ மட்டுமல்ல நானும். நீர் எனக்கு தந்த மகிமை இவர்களுக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட. Here comes the kingdom. Yeshua is asking Daddy, நான் எங்கே இருக்கிறேனோ இதை குறித்து பப்பாசி விதையும் அதுவும் இதுவும் எல்லாம் படிப்பிச்சு யோகனான் 12ஆம் அதிகாரத்திலே நான் எங்கே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் டேடியே அவனை கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்லி ஞாபகம் இருக்கிறதா? எங்கே இருக்க போறார்? எருசலேம். அதன் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். மத்தியாகு 5:35. அவர் இருக்க போகும் இடம் எருசலேம். நான் மறுபடியும் எருசலேமை தெரிந்து கொண்டு நான் அவர்கள் நடுவிலே குடியிருப்பேன். சகரியா 2:11, 8ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் எல்லாவற்றிலும் the kingdom is coming down. Daddy and son are coming down. அதுக்குள்ளே பிரவேசிக்கத்தான் இப்பொழுது நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாயமானமாய் நடக்காதே. அவருடைய வார்த்தை உண்மை. அதற்காகத்தான் தொடக்கம் இருந்து முடியும் வரை மரித்து உயிர்த்தெழுந்தது பின்னும் 40 நாட்களுக்கு ராஜ்யத்தை அறிவித்தார். So important. அவருடைய ஆடுகள் மட்டும் உள்ளுக்கு போவார்கள். அது உயர்ந்த தேவன் கொடுத்த மனுஷர்கள் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும் உள்ளே போவார்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை பல கிறிஸ்தவர்கள் கேட்க விடாது. காட்டேசி மட்டும் விடாது பேய். No. பாம்புகள் விடாது. No. அவருடைய இரக்கம் தேவை. வார்த்தையினால் வெளிச்சத்தை பெற்று இயேசுவை பின்பற்றுகிற ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் இதை கேட்பார்கள். மற்றவர்கள் டிவிக்கு கிட்ட போக மாட்டார். அவர் இருக்கும் இடம் வந்ததும் எருசலேம். அங்கேதான் ராஜ்யம் அரசாங்கம் நடக்கும். ஜனங்கள் அங்கே ஓடுவார்கள். 2:1 வரை, மீகா 4:1-5 வரை. நீதி உள்ள டேடி, உலகம் உண்மை அறியவில்லை. உலகத்து கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் டேடியை அறியார்கள். No.
உலகம் உம்மை அறியவில்லை. பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஜனங்கள் நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பியதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பரிசேய சாஸ்திரியார் அவரை அறியவில்லை. டாடியை இயேசுவை கொல்ல தேடினார்கள். சின்னப்பர் வெளிச்சம் கிடைக்கிறது முதல் சால் டாடியை அறியவில்லை. 14 வருஷங்கள் படித்தான், அறியவில்லை. நீர் என்னை அனுப்பியதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், என்னோடு வைத்த அன்பு அவர்களுக்கும் இருக்கும்படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும். எப்ப? உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு உயிர்ப்பிக்கும் ஆவியாக பீட்டர், ஜான், ஜேம்ஸ் அவர்களுக்குள்ளாக குடியிருக்க டாடியும் மகனுமாக யோகனான் 14:23 நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய பெயரை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். பேர், not only daddy, அவரது சுவாபம், அவரது அதிகாரம். Hey, listen, the Almighty God, Elohim, has a name. Yehovah. That's his name. புறஜாதியாரின் பெயரை அறிந்து கொள்வார்கள். இன்னமும் தெரியப்படுத்துவேன். How Yeshua knew the importance of knowing the name of Elohim, God the Father. யெஷுவாவுக்கு எவ்வளவாய் உண்மை என தெரிந்திருந்தது. அவருடைய ஆடுகளுக்கு அவரது பெயர், அவரது சுவாபம், அவரது அதிகாரம் எல்லாரும் அறிய வேண்டிய பெயர் யெகோவா அவ்வளவு முக்கியம் என்பதை மகன் யெஷுவா அறிந்திருந்தார். இன்னமும் தெரியப்படுத்துவேன். Go with me to chapter 15, 18வது வசனம். யோகனான் 15:18 உலகம் உங்களை பயத்தால் அது உங்களை பயக்கிறதுக்கு முன் என்னை பயத்ததென்று அறியுங்கள். உலகம் 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 பல கிறிஸ்தவர்கள் இனப்பட்டவர்களுக்கு தெரியாது. உண்மை, அவர்கள் தெரிய வராது. அவர்களுக்கு தெரிந்தது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அல்லது கிறிஸ்தவம். உலகம் பிசாசினால் மயக்கப்பட்டு ஆளப்படுகிற ஒரு ஜனக்கூட்டம். அரசாங்கங்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், schools and colleges, universities, ministries, எல்லாம் உலகம் அனைத்தும் பொல்லாங்கன் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. உலகம் அனைத்தும் அனைத்தும். 1 யோகனான் 5:19 உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன் என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசிக்கும்.
இந்த உலகத்தார் எல்லாரும் உன்னை நேசித்தால் உன் உறவு முறை டரியோடு மகனோடு பிழை. அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை பகைத்து கல்லால் எறிந்து கொலை செய்தார்கள். இயேசுவா கொண்டு போய் கொலை செய்யப்பட்டார். வந்தது யாரிடம்? அவர் ஆபிரகாமின் சந்ததியின் இடத்திலே காணாமற் போன ஆடுகள் பேய்களுக்குள்ளாய் போய்விட்டார்கள். That's why they didn't know him. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாய் இராதபடியாலும் யாரோடு பேசுகிறார்? சீஷர்களோடு. பீட்டர், ஜான், ஜேம்ஸ், மேத்யூ, பிலிப், தாமஸ். நீங்கள் உலகத்தாய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலே இருந்து தெரிந்து கொண்டபடியாலும் உலகம் உங்களை பயக்கிறது. உலகம் பிள்ளைகள் பேயின் வல்லமைக்குள்ளாய் இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம். பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஜனக்கூட்டம். முதலாம் யோகனான் யேசுவா இதை பேச கேட்ட யோகனான் ஜான் 3ஆம் அதிகாரம் 1 ஜான் 3ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். சகோதரர்களே, உலகம் உங்களை பயத்தால் ஆச்சரியப்பட வேணாம். என்ன செய்த நான்? ஆச்சரியப்படாதீர்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எங்கே இருக்கிறாய்? அதி உயர்ந்த தேவன் கேட்ட முதல் கேள்வி மனுஷனிடத்தில், Where are you? Where are you? ஆதாம் அந்த குரலை கேட்டான், எங்கே இருக்கிறாயே? This is the problem. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதா இல்லையா? கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள் பிடிபட்டார்கள். They are slaves. கிருபையின் காலத்தில் இருந்து விழுந்தார்கள். இப்படியெல்லாம் வெள்ளக்காரர்கள் குழப்பத்திலே போதனைகளை ஏற்படுத்தி இன்று வரை கட்டளைக்கு கீழ்ப்படியாத வழிகளுக்கு உண்மைக்கு ஒரு ஜனக்கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்று எழும்பி இருக்கிறது உலகெங்கும். நீர் எனக்கு தந்தவர்கள், அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள். What about the Christians? No. There is no debate. என்ன டிபேட்? கட்டளைகள் கீழ்ப்படிவதா கீழ்ப்படுகிறது? கிருபையின் காலமா
கட்டளையின் காலமா என்ன இது? So I think we come to the end of we're going to see what Yeshua spoke about the commandments. கட்டளைகளை குறித்து இயேசுவின் மூலம் டேடி என்ன சொன்னார் என்பதை அடுத்த டீச்சிங்ல இருந்து நாங்கள் தொடங்கலாம். What did he say about the words that he brought? வழிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், நியமங்கள், வழிநடத்துதல்கள், விதிகள், போதனைகள், வார்த்தை, ஆலோசனை, இவை யாவும் கொண்டு வந்தால் வித்தியாசமான வார்த்தைகள் டடியினிடத்தில் இருந்து. ஏன் கேட்டுப்பட்டதால விடவா கீழ்ப்படிய. So we're going to see, God willing, டடிக்கு சித்தமானால் நாங்கள் இயேசுவ கட்டளைகளை குறித்து பேச வந்த என்ன பேசினார் என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். சவுண்டுக்காக ரெக்கார்டிங்காக ப்ரே பண்ண ஒவ்வொருவரையும் டடி அறிந்திருக்கிறார். So we were able to do it in a better way. தேவன் அதற்காக நியமித்த பிள்ளைகளுக்கு கூடாக. And by the right things, hope you enjoyed the word through a better sound. So we come to the end of our teaching today. Receive the blessing now. Yehovah Ishmaelka, Yair Yehovah Panavelieka, Bioneka, Isa Yehovah Panavelieka, Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே. தடுமாற்றமாக இருக்கிறவர்களுக்கு மறுபடியும் சொல்ல, நீ அழைக்கப்பட்டவனா, இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டவனா, அதி உயர்ந்த தேவனாலி என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள உறுதியாக இருக்க எதை ஆராய்ந்து பார்க்கலாம்? இயேசுவின் வாயினாலே வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா என்பதை பார். மனம் திரும்பி இருக்கிறாயா? ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு இடுக்கமான வாசலை தெரிவு செய்தாயா? உன் சகோதரர்களை நேசிக்கிறாயா? இந்த வார்த்தையின் மேல் ஆசையாயிருக்கிறாயா? இவைகள் நிரூபிக்கும் டடி உன்னை தெரிவு செய்து இயேசுவின் கரத்திலே ஒப்புவித்திருக்கிறார். தடுமாறாதே. So we say, by for all those people who are in UK, London and Switzerland and Paris and Indonesia and Singapore, Dubai, Kuwait and Qatar. Those of you are here, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை இயேசுவின் மேல் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இதில் நிலைத்திருக்க பண்ணுவாராக. God bless you. We'll see you tomorrow, God willing. Bye for now.